வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ் இன் தமிழ். இந்த கிராஸ் கோர்ஸ் சீரிஸில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் அல்டர்னேட்டிங் கரண்ட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனும் அல்டர்னேட்டிவ் கரண்ட்டும் சேர்ந்து நமக்கு நீட்டில் ஒரே யூனிட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் கண்டக்ஷன் போன வீடியோ பார்த்துட்டோம். அதுலேருந்து ஒரு கொஸ்டினும் அல்டர்னேட்டிவ் கரண்ட்லேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டினும் கேட்க அதிகமான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோட வெயிட்டேஜ் வந்து 4 மார்க்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன ஃபார்முலாலாம் நமக்கு நியூமரிக்கல் சால்வ் பண்ண தேவைப்படும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு ஃபங்க்ஷனை I0 sin ஒமேகா டி இல்லை I0 cos ஒமேகா டின்னு எழுதலாம். சைன் ஃபங்க்ஷன் எப்போ எழுதுவோம்? ஒரு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் வேல்யூலேருந்து மேக்ஸிமம் வேல்யூ போகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சைன் ஃபங்க்ஷனாக எழுதுவோம். இதுவே எப்போ காஸ் ஃபங்க்ஷன் எழுதுவோம்? ஒரு டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம்லேருந்து மினிமம் நோக்கி வர மாதிரி இருக்குது ஒரு வேவ் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து காஸ் ஃபங்க்ஷனாக சொல்லுவோம். இந்த ரெண்டு டைப்பில் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஆவரேஜ் வேல்யூ பார்த்தோம், I ஆவரேஜ் இல்லை V ஆவரேஜ். ஆவரேஜ் பார்த்தோம்னா கம்ப்ளீட் சைக்கிளுக்கு அது 0வாக இருக்கும். ஏன்னா இது வந்து அல்டர்னேட்டிவ் கரண்ட்டு எப்படி பாசிட்டிவில் இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவில் இருக்கும். அதனால் ஆவரேஜ் வந்து எப்போயுமே 0வாக இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பார்ப்போம்? ஹாஃப் சைக்கிளுக்கு ஆவரேஜ் பார்க்கலாம். ஹாஃப் சைக்கிளுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? 2I0/π இருக்கும் இதில். ஸோ 637 I0 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதே இன்னொரு ஹாஃபுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது -0.637 I0 வரும். அதனால தான் நம்ம டோட்டல் பார்க்கும்போது எப்பயுமே கம்ப்ளீட் சைக்கிளுக்கு பார்த்தோம்னா அது வந்து 0 ஆயிரும். ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும் I ஆவரேஜ் V ஆவரேஜ் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிமிலராக இருக்கும். இதில் ரூட் மீன் ஸ்கொயர் என்ன? இது அல்டர்னேட்டிவ் கரண்ட் வேரி ஆகிட்டே இருக்கு இல்லையா? இந்த வேரி ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கரண்ட்டு ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும்போது என்ன ஹீட்டிங் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுதோ அதே ஹீட்டிங் எஃபெக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்டெடி கரண்ட்டை தான் நம்ம IRMSன்னு சொல்கிறோம். இந்த IRMSங்கிறது இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஸ்டெடி கரண்ட் என்ன இருக்கும்? ஏன்னா நம்மளால் ஆவரேஜ் கரண்ட் பார்க்க முடியாது, 0 ஆயிடுது. அதனால் நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணுறோம். இந்த ரூட் மீன் ஸ்கொயரு இது பண்ணக்கூடிய சிமிலர் எஃபெக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெடி கரண்ட்டோட கால்குலேஷன். I0/√2 இதை சிம்பிளை பண்ண 0.07 I0 வரும். இதே மாதிரி VRMSக்கும் V0/√2ன்னு இருக்கும். இதோட வேல்யூ 707 V0ன்னு வரும். LCR சர்க்யூட்டை பொறுத்தளவில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய சர்க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து சேம் ஃபேஸில் இருக்கும். எது கூட? வோல்டேஜ் கூட சேம் ஃபேஸில் இருக்கும், சேம் ஃபேஸில் இருக்கும். இதுவே இண்டக்டர் இருக்கக்கூடிய சர்க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து லேக்ஸ் பிஹைண்ட் இருக்கும். லேக்ஸ் π/2 ஃபேஸு வித் வோல்டேஜ். பியூர் கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய சர்க்யூட்டில் கரண்ட் வந்து லீட்ஸு எல்லாம் தனித்தனியாக அவ்வளோதான். நான் ஒரு ரீகேப் மாதிரி ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். இது வந்து லீட்ஸாக இருக்கும். அப்போ இதுக்கு எப்படி வரும் ஈக்குவேஷன்? வந்து I = I0 sin ஒமேகா டி -5 வரும், இல்லை -5/2. இங்கே வந்து I = I0 sin ஒமேகா டி +5 வரும் இதோட ஈக்குவேஷன். இப்போ இதில் இந்த இண்டக்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? எக்ஸ்எல்லுக்கு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, ஒமேகா எல் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு எல். இதுவே டிசி சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டிசி சோர்ஸில் எக்ஸ்எல்லோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். எக்ஸி வந்து 1/ωc மூலிமா கால்குலேட் பண்ணலாம். இது டிசி சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸியோட வேல்யூ வந்து இன்ஃபினைட்டாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். இந்த மூணுமே ஒரு சர்க்யூட்டில் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் உள்ள கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? I0 = V0/Z. Zங்கிறது வந்து இங்கே இம்படன்ஸு. இந்த Zக்கு என்ன ஃபார்முலா? Z = √R² + XL - XC தான் ஹோல் ஸ்கொயர்டு. இது XC - XL ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அந்த சர்க்யூட்டில் எது டாமினேட்டிவாக இருக்கோ அதோட வேல்யூ போட்டுக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூவில் எது பெரிய வேல்யூவோ அந்த வேல்யூ முன்னாடி போட்டுக்கலாம். XC - XLன்னு சொல்லலாம். அதாவது இப்போ XL வந்து கிரேட்டர் தென் XCயாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்போ இண்டக்டன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இண்டக்டன்ஸ் டாமினேட்டட் சர்க்யூட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து இண்டக்டன்ஸ் டாமினேட்டட் சர்க்யூட்டு, இதுதான் டாமினேட் பண்ணுது.
சரியா, இண்டக்டன்ட் டாமினேட்டட் சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட்டில் எப்படி இருக்கும், மூணுமே இருந்தாலும் ஒரு சர்க்யூட்டில் எல்சிஆர் இண்டக்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸு, ரெசிஸ்டன்ஸு 3 இருந்தால் கூட அந்த சர்க்யூட்டில் வந்து கரண்ட் வந்து லேக்ஸ் π/2 வித் வோல்டேஜ். ஏன், இண்டக்டன்ஸ் டாமினன்ட், இண்டக்டன்ஸ் வந்து டாமினேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து லேக் ஆகும். இதுவே XC greater than XL இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் டாமினேட்டட் சர்க்யூட்டு டாமினேட்ஸு. அப்போ என்ன ஆகும், கரண்ட் வந்து லீட்ஸு π/2 வித் வோல்டேஜ். இது மூணுமே இருக்கக்கூடிய சர்க்யூட்டில் கூட இது லீட் ஆகும். ரெசோனன்ஸ் கண்டிஷன் ஒரு சர்க்யூட்டில் எப்போ XL ஈக்குவல் டு XCக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அந்த சர்க்யூட்டில் இது ரெண்டுமே அந்த ஜெட்டில் வந்து இதோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ ஜெட் வந்து Rக்கு ஈக்குவல் ஆயிரும், கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா, இதுதான் ரெசோனன்ஸ் கண்டிஷனு. இதில் வந்து கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ ரெசோனண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ரெசோனண்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும், 1/√LC இருக்கும். இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம 2π/νன்னு கன்வெர்ட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 1/√LC வரும். இதில் நியூ ஈக்குவல் டு 1/2π இந்த பக்கம் கொண்டு வந்துங்க, 2π√LC தான். இதுதான் என்னது, LC ஆசிலேஷனோட ஃப்ரீக்வன்சி இல்லையா, தனியாக டாபிக் இருக்கும். LC ஆசிலேஷனோட ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா வந்து இதுதான். குவாலிட்டி ஃபேக்டர் ஆர் Q ஃபேக்டர், சரிங்களா, Q ஃபேக்டர் Q இஸ் ஈக்குவல் டு 1/R√L/Cங்கிறது ஃபார்முலா. இதே மாதிரி பவர் ஃபேக்டர்னு இருக்குது அப்படின்னா பவர் ஃபேக்டர் வந்து என்ன வரும், P ஈக்குவல் டு பவர் ஃபேக்டர் வந்து cos phi ஈக்குவல் டு R/Zன்னு வரும். இது பவர் ஃபேக்டர். அடுத்து LC ஆசிலேஷன் சொல்லியாச்சு. ரெசோனன்ஸ் கண்டிஷனில் ரெசோனன்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு, அப்போ 0 ஆயிடுச்சு. அப்போ சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி மீனிங்கு. ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் ஃபேஸில் இருக்கும். அப்படின்னா ஆங்கிள் வந்து 0 டிகிரியாக இருக்கும். cos 0 டிகிரியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1 ஆயிரும். cos 5ஓட வேல்யூ 1. இது எப்போ, அட் ரெசோனன்ஸில் XL ஈக்குவல் டு XCயாக இருக்கும் போது ரெசோனன்ஸில். ஏன்னு பாருங்கள், அப்படி XL ஈக்குவல் டு XCயாக இருக்கும் போது இசட்டோட ஃபார்முலா எப்படி ஆயிடுது, √R² ப்ளஸ் XL மைனஸ் XC இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சுன்னா R² ரூட் எடுத்தோம்னா Z ஈக்குவல் டு R ஆயிரும். சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கிற அர்த்தம். ஒரு பியூர் ரெசிஸ்டர் இருக்கக்கூடிய சர்க்யூட்டில் வந்து கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் ஃபேஸில் இருக்கும். தட் இஸ் phi ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருக்கும். அப்போ cos phi வந்து என்ன ஆயிரும், 1 ஆயிரும். இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபார்முலாவோட நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது வந்து பவர் ஆவரேஜு இல்லை பவர் லாஸு. இதுதான் நமக்கு ரிப்பீட்டடாக கொஷின் கேட்கக்கூடிய ஃபார்முலா. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து பவர் லாஸ் கேட்பாங்க. P ஈக்குவல் டு பவருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், VI. P ஈக்குவல் டு VI. ஸோ VRMS IRMS cos phi ஆங்கிள் இருக்கனால நம்ம cos phi சேர்த்து பண்ணிக்கிறோம். VRMSோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், V0/√2. IRMSோட வேல்யூ I0/√2. இது cos phi ஆர் V0 I0/2 இன்ட்டு cos phiன்னு வச்சுக்கலாம். இதுதான் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார்முலா. நமக்கு நீட்டுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பவருக்கான ஃபார்முலா தான். இது போக டிரான்ஸ்ஃபார்மரில் ஈட்டாக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. அவுட்புட் பை இன்புட் பவர், அவுட்புட் பவர் பை இன்புட் பவர், VP/IP. இது எஃபிஷியன்சி வச்சு. வேறு என்ன பார்த்துருப்பீங்க, காயில்ஸ் வச்சு எழுதுனா VS/VP ஈக்குவல் டு IP/IS ஈக்குவல் டு NS/NP ஈக்குவல் டு கேன்னு பார்த்துருப்பீங்க. இது டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோன்னு சொல்லுவோம். கே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. கே கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக பிஹேவ் பண்ணும். கே லெஸ் தென் 1ன்னு வருது நம்ம கால்குலேட் பண்ணால் அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராக பிஹேவ் பண்ணும். இது வந்து ஓவரால் ஐடியா இந்த யூனிட்டை பற்றி. இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்துருவோம். இந்த ப்ராப்ளம் 2016 கேட்டது. பேசிக் நாலேஜ் வச்சு கேட்டிருக்காங்க பாருங்கள்.
ஸோ வி டைம் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க, V0 sin ஒமேகா டி நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷனு. இது வந்து ஐடியல் கெப்பாசிட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கும் போது, சரியா, கெப்பாசிட்டர் மட்டும் இருக்குது. கெப்பாசிட்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய சர்க்யூட்டில் கரண்ட்டு லீட்ஸு பொட்டன்ஷியல் பை த ஃபேஸ் ஆஃப் 5/2 இல்லையா. இப்போ கரண்ட்டு லீட்ஸ் பொட்டன்ஷியல் பை 5/2. இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கரண்ட் லேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் தப்பு, பி ஆப்ஷன் வச்சுருவோம், சி ஆப்ஷன் சொல்கிறேன். கரண்ட் ஃபேஸ் வித் வோல்ட் அதுவும் தப்பு, கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 180 டிகிரி அதுவும் தப்பு. இப்போ பி ஆப்ஷன் பாருங்கள், ஓவர் அ ஃபுல் சைக்கிள் த கெப்பாசிட்டர் டஸ் நாட் கன்சியூம் எனி எனர்ஜி. இது கரெக்டாக? ஆமாம். ஓவர் அ ஃபுல் சைக்கிளுக்கு என்ன ஆகும், ஐடியல் கெப்பாசிட்டராக இருந்துச்சுன்னா அது பவர் என்னவாக இருக்கும், IRMS VRMS cos phi இல்லை VI cos phi. இதில் இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்கிறோம், π/2 சொல்கிறோம். cos π/2 வேல்யூ என்ன, 0 ஆயிடுது. அப்போ பவர் 0, பவர் கன்சம்ஷன் 0 அப்படின்னா எனர்ஜி என்னது, பவர் எனர்ஜிங்கிறது என்னது, ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கு. அப்போ எனர்ஜியும் 0வாக தான் இருக்கும். அப்போ ஓவரால் ஒரு சைக்கிளில் எனர்ஜி கன்சம்ஷன் எப்படி இருக்கும், கெப்பாசிட்டியில் 0வாக இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினில் செல்ஃப் இண்டக்டன்ஸு எல் இருக்குது, அதை வந்து ஒரு பல்ப் இருக்க மாதிரி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏசி சோர்ஸ் தான். பல்போட பிரைட்னஸ் எப்போ குறையும் அப்படின்னு கேட்குறாங்க. பல்போட பிரைட்னஸ் எப்போ குறையும்னா கரண்ட் குறைஞ்சா குறையும். ஓகேவா, இந்த கேசஸ் வச்சு நம்ம சொல்லணும். இண்டக்டன்ஸ்னு என்ன எது, ஜஸ்ட்டு வயர் தான் இண்டக்டன்ஸாக பிஹேவ் பண்ணும். இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் ரெடியூஸ், இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இண்டக்டன்ஸ் குறையும். இண்டக்டன்ஸ் குறைஞ்சின்னா எல் டிக்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பல்ப் வந்து இன்னும் நல்லா தான் எரியும். சரி, இப்போ பி ஆப்ஷன் பாருங்கள், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் XL வந்து XC அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுதான் ரெசோனன்ஸ் கண்டிஷனு. பி ஆப்ஷன் வந்து ரெசோனன்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரெசோனன்ஸ் கண்டிஷனில் தான் மேக்ஸிமம் கரண்ட் போகும், இருக்கிறதுல எவ்வளோ பிரைட்டாக எரிய முடியுமோ அந்த கண்டிஷன் அது. மூணாவது, ராடு இஸ் இன்செர்டட் இன்சைட் த காயில். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு ராடு வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த ராடு வந்து வில் கெட் மேக்னடைஸ்ட், அதில் ஒரு இண்டக்ஷன் கிரியேட் ஆகும். அப்போ அதில் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி போய் ஸ்டோர் ஆகும். அப்போ ஏற்கனவே இருந்ததை விட அதிகமான பொட்டன்ஷியல் வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பாக டெஃபினட்டாக கரண்ட் வந்து குறையும். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர், ராடை இன்செர்ட் பண்ணும் போது. ரெண்டு ப்ராப்ளமே ஈஸியாக தான் இருந்துச்சு. 2018 கேட்டிருந்த ப்ராப்ளம் பாருங்கள், பவர் லாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பவர் லாஸ் தான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கூட சொல்லலாம். LCR சர்க்யூட்டில் தான் டெஃபினட்டாக கொஸ்டின் இருக்கும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பொறுத்தளவில் அந்த LCRல பவர் லாஸ் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. 2019 கொஸ்டின் கேட்கல. நம்ம நேற்று வீடியோவில் பார்த்த மாதிரி 2 கொஸ்டினுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்லேருந்து கேட்டாங்க. அதனால் ஏசியில் வந்து 2019 போன வருஷம் கொஸ்டின் கேட்கல. 2018 கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு சீரியஸ் சர்க்யூட்டு, எல்லாமே இருக்குது, எல்லா காம்போனண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இண்டக்டர் வந்து 20 மில்லி ஹென்ரி, 20 mH, கெப்பாசிட்டன்ஸு 100 மைக்ரோஃபாரட், ரெசிஸ்டன்ஸ் 50 ohms, சப்ளை வந்து V is equal to 10 sin 314t. ஓகேவா, பவர் லாஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். என்ன பண்ணலாம், பவர் லாஸ்க்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலாவுக்கு முன்னாடி சரி XL - XCலாம் கால்குலேட் பண்ணணும். சரி சொல்லிடுவோம். இது பவர் லாஸ்க்கான ஃபார்முலா இல்லையா, ஃபஸ்ட்டு டீச் பண்ண மாதிரி சொன்னோம். இப்போ இதில் I0 இல்லை, நமக்கு கரண்ட் இல்லை, எல்லாமே R வேல்யூ, L வேல்யூ, C வேல்யூ தான் இருக்குது. கரண்ட் இல்லாதனால இதை நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். இதை V0/2ன்னு வச்சுக்கோங்க. V0/2 அப்படி எழுதிட்டேன். I0க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், I0 ஐயோட வேல்யூ வந்து I is equal to V/R, LCR சர்க்யூட்டுங்கிறனால அது வந்து V/Z இல்லையா, இன்ட்டு cos ஃபையோட வேல்யூ எக்ஸ்பிரஷன் என்னது R/Z cos ஃபை. அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சு, V0 ஸ்கொயர்ட் R/2Z, Z ஸ்கொயரில் V0 ஸ்கொயர் R/2Z ஸ்கொயரு. இப்போ நமக்கு V0 இருக்குது, R இருக்குது,
Z மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். Z ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை Z ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் ரூட் எடுக்காமல் Z ஸ்கொயரே கால்குலேட் பண்ணிக்கலாம். R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர்டு. பாருங்கள், இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் செட்டுக்கு, நமக்கு இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட்டோட வேலை நமக்கு இல்லை. இப்போ இதில் தனித்தனியாக எக்ஸல் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸலுங்கிறது ஒமேகா இன்ட்டு எல். ஒமேகா இது வந்து V ஈக்குவல் டு V0 சைன் ஒமேகா டி தான் கொடுத்துருக்காங்க. V0 சைன் ஒமேகா டி. அப்போ V0க்கு பதிலாக 10, ஒமேகாவுக்கு பதிலாக 314. அப்போ 314 இன்ட்டு எல் வேல்யூ. எல் வேல்யூ வந்து 20 மில்லி ஹென்ரி. ஸோ 20 இன்ட்டு 10⁻³ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 6.28 ஓம்ஸ் வந்துச்சு. இதே மாதிரி XC கால்குலேட் பண்ணணும். 1/ωc 1 ஒமேகா வந்து 314 இன்ட்டு C வேல்யூ வந்து 100 மைக்ரோஃபாரட். ஸோ 100 இன்ட்டு 10⁻⁻6 இதை சிம்பிளை பண்ணால் எனக்கு வந்து 3.185 வந்துச்சு ஓம்ஸ். இதை வச்சுக்கிட்டு நான் Z ஸ்கொயர் கால்குலேட் பண்ணேன். Z ஸ்கொயருக்கு R ஸ்கொயர்டு 50 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு ஸ்கொயரு அதையெல்லாம் ஆட் பண்ணால் ஐ கெட் 3150.25 வந்துச்சு Z ஸ்கொயரோட வேல்யூ. இந்த வேல்யூவை நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் நம்ம சைடில் பண்ணி வச்சுக்கிற கால்குலேஷன். நம்ம மெயின் ஃபார்முலா வந்து இதுதான். ஓகேவா? தேவைப்படுறவங்க இதுக்கு முன்னாடி நிப்பாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 10 ஸ்கொயர்டு. V0 எங்கேருந்து எடுத்தேன்? V ஈக்குவல் டு V0 சைன் ஒமேகா டி செட்டப்பில் இருக்குது. இந்த 10 எடுத்துக்கிட்டேன். இன்ட்டு R வந்து 50 இருக்குது. 2 இன்ட்டு Z ஸ்கொயர் கால்குலேட் பண்ணி வச்சுருந்த வேல்யூ 25. ஈஸியான ப்ராப்ளம். என்ன கால்குலேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொடுக்கக்கூடிய டயத்துக்குள்ளே முடிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இதுதான் பவர் லாஸ். P லாஸ் ஈக்குவல் டு இந்த கொஸ்டினை அதே டைப்பில் 2016 கேட்டதை திரும்ப நம்ம டீச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சிமிலர் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இந்த ஒமேகா வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ் தான் மாறி இருக்குது. ஒமேகா 314 கொடுத்துருந்த இடத்துல 340 கொடுத்துருக்காங்க. அந்த டைரெக்டாக நம்ம அரைவ் பண்ணோம்னா ஃபார்முலா P ஈக்குவல் டு V0 ஸ்கொயர்டு R/2 Z ஸ்கொயரில் பண்ணிக்கிட்டேன். Z ஸ்கொயர் கால்குலேட் பண்ணால் 4304 வந்துச்சு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த வேல்யூ ஆப்ஷன்லேயே இல்லை. இதுதான் கரெக்ட் வேல்யூ. கால்குலேட்டர் கரெக்ட் வேல்யூ வந்து 0.46 தான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ராக்சிமேட்டாக நியரஸ்ட் வேல்யூ 0.51 வாட் பண்ணிக்கலாம். அந்த வருஷம் எதாவது ஆன்சர்னு கொடுத்தாங்கன்னு தெரில. இது நியரஸ்ட் வேல்யூ. ஆனால் கால்குலேட்டட் கரெக்ட் வேல்யூ வந்து இதுதான். சிமிலர் டேர்ம்ஸ் எப்படி விட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே சேம் செட்டப்பு மாறாமல் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் அகைன் பவரில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பவர், அந்த சர்க்யூட்லேயே இன்னொரு இண்டக்டன்ஸை நம்ம சீரீஸில் சேர்க்கும் போது அதோட இம்படன்ஸ் வந்து Z ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பவர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும் போது 2015 P ஈக்குவல் டு V ஸ்கொயர்ட் பை R இது நமக்கு தெரியும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு எல்ஓ சிஓ நம்ம ஆட் பண்ணோம்னா லெட் திஸ் பி P டேஷ்னு வச்சுக்கலாம். V ஸ்கொயர்டு R பதில் நம்ம என்ன பண்ணுவோம், இம்படன்ஸு Z. ஓகேங்களா? இப்போ இதில் ரிலேஷன் அரைவ் பண்ணணும். அரைவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இதிலேருந்து V ஸ்கொயர்டுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்த ஆப்ஷனில் VA இல்லை. இங்கே நமக்கு V ஸ்கொயர்டு இருக்குது, Z இருக்குது. ஸோ VA இல்லாதனால நம்ம இதில் ஒரு cos phi எக்ஸ்ட்ரா வரும்ல, சரியா? எக்ஸ்ட்ரா ஒரு சேர்த்துட்டோம்னா ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். R மட்டும் இருக்கும்போது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இங்கேயும் cos phi போடலாம், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன் cos phi வந்து அட்டு ஃபேஸ், ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா கரண்ட் வந்து வித் நோ ஃபேஸு வோல்டேஜ் கூட இருக்கும், சேம் ஃபேஸில் இருக்கும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்போ cos phi வந்து 0 டிகிரி, 0 டிகிரிக்கு 1 ஆயிரும். ஸோ V ஸ்கொயர்ட் பை R இங்கே வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துடும். இது V ஸ்கொயர்டுன்னு ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு PRன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ P டேஷில் இந்த V ஸ்கொயரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். PR இதுக்கு ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. V ஸ்கொயர்டு தான் PR, திரும்ப போட்டு ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது. பை Z cos phiயோட வேல்யூ வந்து R பை Z நமக்கு தெரியும். அப்போ என்னாகும், PR ஸ்கொயர்ட் ஆகும், டினாமினேட்டரில் Z ஸ்கொயர்ட் ஆகும். ஸோ R பை Z ஹோல் ஸ்கொயர். ஒரு எக்ஸ்பிரஷன் அரைவ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கான். ஆப்ஷனை வச்சு தான் நம்ம கொண்டு வரணும். வரிசையாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்து செக் பண்ணி பார்க்கணும். கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள். 2017 கேட்டது. ஒரு LCR சர்க்யூட்டில் எல்லா காம்பனண்ட் இருக்குது, LCR எல்லா காம்பனண்ட்டுமே இருக்குது. அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ, L வேல்யூ, EMF வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கரண்ட்டு கேட்குறாங்க பேட்ரி விலையாக. எப்போன்னா ஜஸ்ட் ஆஃப்டர் த சுவிட்ச் இஸ் க்ளோஸ்டு. சுவிட்சை க்ளோஸ் பண்ண T ஈக்குவல் டு 0 ஸ்டார்டிங் டைமில்
க்ளோஸ் பண்ண மொமெண்ட்டில் என்ன கரண்ட்டு ஐ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தெரியணும். நம்ம ஜஸ்ட்டு சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வழியாக கரண்ட் பாஸ் பண்ணுறோம், கீயை க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்க கீயை க்ளோஸ் பண்ணி கரண்ட் பாஸ் பண்ணுறோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, எப்பயுமே இண்டக்டன்ஸ் வந்து ரிலக்டன்ட் டு சேஞ்ச் இன் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, கரண்ட்டில் க்ரியேட் ஆகக்கூடிய எந்த சேஞ்சையுமே இண்டக்டன்ஸ் வந்து அப்போஸ் பண்ணும். கரண்ட்டில் ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அப்போஸ் பண்ணும். அப்போ முதல் கரண்ட்டே போகாமல் இருக்குது, திடீர்னு ஒரு கரண்ட் போச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக அந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய சேஞ்சை வந்து அப்போஸ் பண்ணும். ஆல்வேஸ் ரிலக்டன்ட் டு சேஞ்ச் இன் கரண்ட்டு. அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸு ரிலக்டன்ட் டு சேஞ்ச் இன் வோல்டேஜ் பொட்டன்ஷியல். அப்போ பொட்டன்ஷியலில் என்ன சேஞ்ச் இருந்தாலும் அதை உடனே அப்போஸ் பண்ணும், கெப்பாசிட்டர் வந்து அப்போஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், கரண்ட் இது வழியாக ஸ்டார்ட் ஆச்சு, ஐ கரண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த கரண்ட் இங்கே போகும்போது இது ரிலக்டண்ட்டாக இருக்குது, அதை வந்து ஏற்றுக்க மறுக்கும். கரண்ட்டில் வரக்கூடிய சேஞ்சஸை வந்து இமிடியேட்டாக அட் த மொமெண்ட் t=0 சொல்கிறோம். அதுக்கப்புறம் லேட்டர் ஒரு இம்பிடன்ஸோட அதை அலோவ் பண்ணும். ஆனால் அட் த மொமெண்ட் வந்து இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரக்கூடிய சேஞ்சஸ் வந்து ஸ்டெடி கரண்ட் போச்சுன்னா போயிடும். சரியா? முதல் கரண்ட்டே இல்லாமல் இருந்து ஒரு கரண்ட்டு போகுது அப்படின்னா அந்த கரண்ட்டை வந்து இதை அப்போஸ் பண்ணும். அப்போ இது ஒரு ஓப்பன் சர்க்யூட் மாதிரி ஆயிரும். இந்த சர்க்யூட் வழியாக இது வழியாக கரண்ட்டு போகாது. அப்போ இது ஓப்பன் சர்க்யூட் மாதிரி ஆயிரும் அட் த மொமெண்ட். இந்த மொமெண்ட்டில் தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வேறு கேஸ். ஓகேவா? அப்போ கரண்ட் என்ன ஆகும், இது வழியாக போகவே முடியாது, திரும்ப இது வழியாக போகும். ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது, இது வழியாக கரண்ட் போயிடும். அடுத்து இங்கே வரும்போது என்ன ஆகும், இது ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும் இல்லையா? இண்டக்டன்ஸ் வழியாக போகாது, ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த வழியாக கரண்ட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கெப்பாசிட்டன்ஸ் வழியாக போய் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வழியாக போச்சுன்னா இது எல்லாமே பாருங்கள் பேரலல் செட்டப். பேரலல் செட்டப்னா பொட்டன்ஷியல் ட்ராப் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் 18 வோல்ட் அவங்க கொடுத்துருக்க 18 வோல்ட் தான் சப்ளை ஆகும், இங்கேயும் 18 வோல்ட், இங்கேயும் 18 வோல்ட் இருக்கும். சரியா? காமனாக சப்ளை ஆகும். அப்போ இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் இங்கே இருக்கும்போது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாதப்ப பொட்டன்ஷியலே இல்லை, திடீர்னு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 18 வோல்ட் வந்த உடனே அதை வந்து என்ன பண்ணும், கெப்பாசிட்டன்ஸ் வந்து அப்போஸ் பண்ணும். அப்போஸ் பண்ணுச்சு அப்படின்னா இதுவும் அந்த பொட்டன்ஷியலை வந்து எடுத்துக்காதுன்னா அப்போ கரண்ட் போக ஒரே ஒரு வழி. அது போக என்ன ஆகும், ஃபஸ்ட்டு என்னென்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து இம்மிடியேட்டாக அட் த மொமெண்ட் வந்து சார்ஜாக தான் ஆரம்பிக்கும். கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜிங் ப்ராசஸ் தான் ஆகும். அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் வெளியே ஏற்றும், உள்ளே வந்துக்கூடிய கரண்ட்டை வந்து வெளியே ஏற்று இம்மிடியேட்டாக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். எப்போ அது ஃபுல்லாகுதோ அதுக்கப்புறம் தான் வெளியே பாஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ இது வந்து ரிலக்டன்ட் டு வோல்டேஜ். அப்போ இது வழியாகவும் சேம் மொமெண்ட் இம்மிடியேட்டாக பாஸ் ஆகாது, பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகாது. அப்போ இது ஒரு பார்த்து தான் கரண்ட் போகிறதுக்கு பார்த்து. அப்போ இப்போ நம்ம சர்க்யூட் எப்படி சுருங்கிருச்சு பாருங்கள். நடுவில் உள்ள ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். அப்போ இதோட வேல்யூ வந்து 18 வோல்ட் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்து 9 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ் 18/9 2 ஆம்பியர். ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஐடியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் ஜஸ்ட் ஆஃப்டர் க்ளோசிங் அப்படின்னு கேட்டனால, t=0 ஸ்டார்டிங் டைமில் கேட்டனால இந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாக பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கொஸ்டின் கேட்டால் நம்ம ரொம்ப லக்கி. அது எப்பயுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமானதே கிடையாது. கொடுத்துருக்க டேட்டாவை நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ரைமரி காயிலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செகண்டரி காயிலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். இந்த வீடியோலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தியரி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டீங்கன்னா தான் கொஞ்சம் புரியும், ஞாபகம் இருந்தாலும் போதும். ஸோ இதில் ப்ரைமரி காயிலில் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 200 வோல்ட்டு, பவர் கொடுத்துருக்காங்க. பவருங்கிறது P = நமக்கு என்ன தெரியும், VI. ஸோ VPIP பவர் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. 3 கிலோவாட்டுன்னு கொடுத்தது வந்து கிலோவை கன்வெர்ட் பண்ணி நான் 3000 வாட்டுன்னு எழுதிக்கிறேன். செகண்டரியில் வந்து கரண்ட் மட்டும் இருக்குது 6 ஆம்பியர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணணும், வோல்டேஜ் அக்ராஸ் செகண்டரி காயில் VS நமக்கு வேணும். அதுக்கு அது போக என்ன கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி இருக்குது. எஃபிஷியன்சி வந்து 90%, 90/100 பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நோன் ஃபார்முலா என்ன, ஈட்டா ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் VPIP. ஸோ இதில் ஈட்டா தான் பை 100, VSோட வேல்யூ இல்லை, அதுதான் கால்குலேட் பண்ணணும். இன்ட்டு IS வந்து 6 பை VPIP டைரெக்டாகவே இருக்குது 3000. ஸோ இந்த 2 zeros கட் பண்ணிக்கலாம்.
இது 1 டைம், இது 5 டைமு, 5 இங்கே மல்டிப்ளை கொண்டு வந்தோம்னா Vs வந்து 450 வோல்ட் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி கரண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ விபி ஐபி தான் நமக்கு என்னென்னு இருக்குது, 3000 இருக்குது. ஸோ கரண்ட் ஐபி ஈக்குவல் டு 3000 பை விபி. 3000 விபியோட வேல்யூ வந்து 200, கட் பண்ணிட்டோம்னா 15 ஆம்பியர் வரும். ஸோ ஐபி வந்து 15 ஆம்பியர், விஎஸ் வந்து 450. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். 2013லேருந்து 2019 வரை இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்ளம்ஸ் விட்டுருந்தால் அதையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான யூனிட் தான் 4 மார்க்ஸ் வாங்குறதுக்கு இந்த டாபிக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.